Hi students, welcome to everybody. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல சாப்டர் 4 பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா இயக்க அமைப்புன்னு அர்த்தம். இயக்க அமைப்பு. ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது. ஓகேவா? அந்த கம்ப்யூட்டர்ல நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா interface between the user and the hardware parts இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ஸுக்கும் யூசர் நம்ம யூஸ் பண்றவங்களுக்கும் இடைமுகமா இருக்கிறது அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். இப்போ நம்ம கீபோர்ட்ல டச் பண்ணி ஒரு லெட்டரை பிரஸ் பண்ணனா அது மானிட்டர்ல தெரியும் அப்படிங்கிறது இந்த கீபோர்ட்ல டச் பண்ண உடனே அவங்க டச் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல காமிக்கணும் அப்படின்னு இந்த வேலையெல்லாம் செய்யறது யாரு? ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாம நம்மளால சிஸ்டம்ல ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸுக்கு அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸ் கொடுக்கறத நமக்கு புரியுற மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டருக்கு 0s and 1s அந்த பைனரி டிஜிட்டை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்ப அந்த பைனரி டிஜிட் மட்டும்தான் தெரியும். நம்ம கொடுக்குற எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை பைனரி டிஜிட்டா மாற்றி அந்த கம்ப்யூட்டருக்கு எந்த பார்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த பார்ட்ஸ் கொடுத்து அங்க இருந்து வர ரிசல்ட் நமக்கு புரியுற மாதிரி மாத்தி கொடுக்குற அந்த ஒர்க்கை பார்க்கறது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? இயக்க அமைப்பு. ஒரு இயக்க அமைப்பு இல்லாம ஒரு கணினி நம்மளால வேலை செய்ய முடியாது. ஓகேவா? ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னா ஃபர்ஸ்ட் என்ன? மென்பொருள்னா என்ன அப்படின்னா, ஒரு மென்பொருள் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆல்ரெடி சொல்லிருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம் டு பெர்ஃபார்ம் a specific task. ஒரு வேலையை செய்யறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வரி கொடுக்குறோம் அப்படின்னா அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், கட்டளைன்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் a set of instructions that perform a specific task is called software. அப்ப அந்த நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்தது இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னு சொன்னோம் இல்லையா, அந்த நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்ததான் ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்றோம். ஓகேவா? அந்த நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருப்போம், இதை பண்ண அதை பண்ண இதை பண்ண அதை பண்ண நிறைய சொல்லிருப்போம். அது எல்லாம் சேர்ந்த ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்றோம், ஒரு மென்பொருள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அதுல 2 டைப்ஸ் இருக்கு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு, சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா பயன்பாட்டு மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா அமைப்பு மென்பொருள். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் மேக்ஸிமம் யூஸ் பண்ற இந்த MS வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாரும் பயன்படுத்திருப்பீங்க. ஒரு வேலையை தெளிவா செய்யறதுக்காக பயன்படுத்துற ஒரு சாஃப்ட்வேர். இப்ப நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ற மொபைல் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஒரு ஆப் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதான் பயன்பாட்டு மென்பொருள். ஏதோ ஒரு பயனுக்காக, ஒரு வீடியோ கம்ப்ரஸ் பண்றதுக்காக ஒரு ஆப் டவுன்லோட் பண்றோம், PDF சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ஆப் டவுன்லோட் பண்றோம். அந்த ஆப்ல அந்த ஒர்க்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இப்ப PDF சேஞ்ச் பண்ற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீ அதாவது கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ண முடியுமா, இல்ல வீடியோ கம்ப்ரஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? வீடியோ கம்ப்ரஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல போயிட்டு நான் ஏதாவது PDF சேஞ்ச் பண்ண ஒரு ஃபைல் அப்படின்னா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ ஒரே ஒரு வேலையை மட்டும் தெளிவா செய்யறதுக்காக பயன்படுத்துற ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு மென்பொருளை தான். ஒரு வேலையை மட்டும், அந்த வேலையை மட்டும் தான் செய்யும், வேற எதுவும் செய்யாது அப்படிங்கிற அந்த மென்பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பயன்பாட்டு மென்பொருள். ஓகே. அடுத்தது சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் MS வேர்டு சொல்லலாம். MS வேர்ட்ல போயிட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணலாம், ஏதாவது புக் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பட் அதுல பிரசன்டேஷன்லாம் கிரியேட் பண்ண முடியாது. பிரசன்டேஷன் ஸ்லைடு கிரியேட் பண்றது MS பவர் பாயிண்ட்ல பண்ணுவோம் இல்லையா, அது அப்ப ஸ்லைடு கிரியேட் பண்றதுல ஸ்லைட் தான் கிரியேட் பண்ண முடியும், கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ண முடியாது. சோ ஏதோ ஒண்ணுக்காக மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவோம். MS எக்ஸலா இருந்தா நம்ம அந்த டேபிள் காலம் போட்டு கால்குலேஷன் தான் போட முடியும், வேற எதுவும் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. சோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதனால ஒரு வேலையை மட்டும் செய்யறதுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதுக்கு எக்ஸாம்பிள் MS வேர்டு சொல்லலாம். அடுத்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அமைப்பு மென்பொருள், சிஸ்டத்தோட சாஃப்ட்வேர். அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கறது, உள்ள என்ன நடக்குது, என்னென்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கறது அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி சொல்லலாம். ஓகேவா? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நம்ம சொல்லலாம். இந்த லெசனோட டாபிக்கே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். அதுதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர், சிஸ்டத்தோட சாஃப்ட்வேர். அது என்ன சொல்றது தமிழ்ல? அமைப்பு மென்பொருள். ஓகேவா? அந்த உள்ள எப்படி அமைப்பு இருக்கோ அதை இயக்கிறதுக்காக மென்பொருள். அதை அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். இயக்க அமைப்பு. ஒரு இயக்க அமைப்பு இல்லாம ஒரு சிஸ்டம் என்ன பண்ணாது? ஒர்க் ஆகாது. ஓகே. நீட் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஒரு இயக்க அமைப்பு எதுக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவை அப்படின்னா, அண்ட் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி யூசர் அண்ட் தி ஹார்ட்வேர். அது என்ன பண்ணுது? முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் தான் வன்பொருள் இருக்கு இல்லையா, நம்ம கீபோர்ட், மவுஸ், இப்போ பிரிண்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம்
அதெல்லாம் ஹார்ட்வேர் பார்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த வன்பொருள்கள்ல அதுக்கும் நம்ம யூசருக்கும் இடையில ஒரு இடைமுகமாக செயல்படுது. கீபோர்ட்ல பிரஸ் பண்ணா அந்த லெட்டர் மானிட்டர்ல வரும், பிரிண்ட்னு கொடுத்தா அது பிரிண்ட் ஆகி பேப்பர்ல வரும். இதெல்லாம் வந்து நமக்கு அது நம்ம சொல்ற வேலையை அதை நம்ம பாஸ் பண்ணி செய்ய சொல்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்க அமைப்பு தான். ஓகே, அந்த பிக்சர் பாருங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு, அது அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அது ஹார்ட்வேர் பார்ட்ஸ் இருக்கு. யூசர் வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்க அமைப்பு இருக்கு இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சொல்லுவாங்க. இயக்க அமைப்பு சொன்ன உடனே அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வேணுமா இல்ல ஹார்ட்வேர் பார்ட்ஸ் வேணுமா, எது நம்ம கேட்கறோமோ அதை எடுத்து வந்து கொடுக்கும். இப்போ எம்எஸ் விண்டோ இருக்கு இல்லையா, விண்டோ வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இப்போ எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். விண்டோ இயக்க மென்பொருள் தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். அந்த விண்டோஸ் கிட்ட நம்ம போனோடனே ஆன் பண்ணோடனே எது முன்னாடி வந்து நிக்குது? விண்டோஸ் டெஸ்க்டாப் ஸ்கிரீன் தானே வருது. அந்த விண்டோஸ் டெஸ்க்டாப் ஸ்கிரீன்ல தான் நமக்கு தேவையான எம்எஸ் வேர்டு வேணுமா, பவர் பாயிண்ட் வேணுமா, எக்ஸல் வேணுமா, பெயிண்ட் வேணுமா, இல்ல வேற ஏதாவது ஃபைல்ஸ் வேணுமா, இதுனாலும் அந்த டெஸ்க்டாப்ல போய் தானே கிளிக் பண்றோம். அப்ப எம்எஸ் விண்டோ அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குது. ஸோ அதுல போய் தான் கிளிக் பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் சொல்லுவோம். சொன்னதுக்கு அப்புறம் தான் அது என்ன வேணுமோ அதை எடுத்து வந்து நமக்கு கொடுக்கும். அது ஹார்ட்வேரா இருந்தாலும் சரி, நமக்கு பிரிண்டர் கீபோர்டு எதா இருந்தாலும் சரி, அடுத்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வேற ஏதாவது சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணாலும் சரி, எல்லாமே நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் சொல்லுவோம். இது இங்க போய் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுது? டிரான்ஸ்லேட் தி யூசர் ரெக்வெஸ்ட் டு மெஷின் லாங்குவேஜ். யூசரோட நம்ம என்ன கேக்குறோமோ அதை வந்து மெஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு and then sends it back to operating system. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அனுப்புவோம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணும்? நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருந்து வாங்கி இருக்கிறத யூசருக்கு திருப்பி மெஷின் லாங்குவேஜ்ல இருந்து நார்மல் கோடா மாத்தி நமக்கு அனுப்புவோம். இந்த ஒர்க்கை தான் பார்க்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? அடுத்து யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்கலாம். அடுத்து யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் மெயின் பர்பஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூசஸ்னு கேட்கலாம், பர்பஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கேட்கலாம், இயக்க அமைப்பின் பயன்பாடுகள்னு கேட்கலாம், இயக்க அமைப்பின் நோக்கங்கள்னு கேட்கலாம். பர்பஸ்னா நோக்கங்கள். ஓகேவா? எப்படி வேணாலும் கேட்கலாம். எந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் 6 பாயிண்ட்ஸ் எழுதணும். First, to ensure that a computer can be used to extract what the user wants it doing. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்க அமைப்பு என்ன பண்ணும்னா யூசருக்கு என்ன தேவை, பயனாளருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கும். It ensures that a computer can be used to extract what the user wants it do. என்ன பண்ணணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம வந்து செய்ய வைக்கணும். அதுதான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒர்க். பயனாளர் என்ன கேட்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணும். அடுத்தது ஈஸி இன்டராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கும் பயனாளருக்கும், கணினிக்கும் பயனாளருக்கும் இடைமுகமாக செயல்படுது. இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்க அமைப்பு. அடுத்து ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆபரேஷன் when the power is turned on. பவர் ஆன் பண்ண உடனே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஆன் பண்ணுது. என்ன பண்ணுது? ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுது. எப்படி ஆன் ஆகுது? அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்க அமைப்பு இருக்கிறதுனால தான் நம்ம சிஸ்டம் ஆன் ஆகுது. அதுதான் சொல்லி பூட்டிங்னு படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம படிச்சோம் பூட்டிங்னா என்ன அப்படின்னு. பூட்டிங்னா சிஸ்டம் ஆன் பண்ண உடனே ரேம்ல என்ன பண்ணும்? ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய அந்த பயாஸ், ஓகேவா, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் கொண்டு வந்து ரேம்ல கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் சிஸ்டம் ஆன் ஆகும். அதுதான் பூட்டிங்னு சொல்றோம். அந்த ஒர்க்கை பண்றதும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆபரேஷன். கம்ப்யூட்டர் ஆபரேஷன் ஸ்டார்ட் எப்போ ஆகுது? when the power is turned on. டர்ன் ஆன் பண்ண உடனே எப்படி ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால தான். அடுத்தது கண்ட்ரோலிங் இன்புட் அவுட்புட் டிவைஸ். ஐபி ஓபி அப்படின்னா இன்புட் அவுட்புட். உள்ளீட்டு கருவிகள் வெளியீட்டு கருவிகளை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கட்டுப்படுத்துது. உள்ளீட்டு கருவிகள் வெளியீட்டு கருவிகளை கட்டுப்படுத்துது. கண்ட்ரோலிங் இன்புட் அவுட்புட் டிவைஸ். இப்போ ஒரு கீபோர்ட் கனெக்ட் பண்ணாம நம்ம ஏதாவது டைப் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன சொல்லணும்? கீபோர்ட் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்லணும். நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். மவுஸ் இல்லைன்னா மவுஸ் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். பிரிண்டர் கனெக்ட் பண்ணாம பிரிண்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்டர் கனெக்ட்ல இல்ல, பிரிண்டர் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லும். சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணிக்குது. ஓகே. அடுத்து மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. மெயின் மெமரினா ரேம் சொல்றோம் இல்லையா, ரேம்ல என்னென்ன ஸ்டோர் பண்றோம் அந்த மெமரியை மேனேஜ் பண்ணிக்குது. ரேம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம்? அடுத்தது ஹார்ட் டிஸ்க்ல ஒரு மெமரி வந்து ரேமா யூஸ் பண்ணி போய் எடுத்து வச்சுப்போம். ரேம் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்ல ஒரு மெமரி எடுத்து மெயின் மெமரியா அதை யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி மேனேஜ் பண்றது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் செய்யுது. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு
யூசர் ப்ரோக்ராம், பயனாளரோட நிரலுக்கு, ப்ரோக்ராம்னா நிரல்னு சொல்லுவோம், பயனாளரோட நிரலுக்கு அது வந்து பாதுகாப்பு வழங்குது. ஓகேவா, பயனாளரோட நிரலுக்கு பாதுகாப்பு வழங்குது. எப்படி அப்படின்னா நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறோம், ஹைட் பண்ணி வச்சுக்கிறோம், அந்த மாதிரிலாம் செய்யறோம் இல்லையா, அது மாதிரி அது பாதுகாப்பு வழங்குது. அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பின் வகைகள். என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மூணாவதா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது அடுத்த கிளாஸ்ல தான் பார்ப்போம், இப்போ பார்க்க மாட்டோம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ஸ் கேட்டா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு 3 டைப்ஸ் சொல்லுகிறோம். தமிழ்ல ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு, பல பயனர் இயக்க அமைப்பு, டிஸ்ட்ரிபியூட்டர்னா பரவல் இயக்க அமைப்பு. டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா பரவல் இயக்க அமைப்பு. அது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்கும்போது நீங்க இது 3மே எழுதிக்கணும். சிங்கிள் யூசர், மல்டி யூசர், டிஸ்ட்ரிபியூட்டர். ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு, பல பயனர் இயக்க அமைப்பு, பரவல் இயக்க அமைப்பு 3மே எழுதிக்கணும். ஓகேவா, சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு அப்படின்னா என்னன்னா an OS னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். An OS allows only a single user to perform a task at a time. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த இயக்க அமைப்புல ஒரு டைமுக்கு ஒருத்தர் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். ஒரு டைமுக்கு என்ன பண்ண முடியும், ஒருத்தர் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அதுக்கு மேல யாரும் வேலை செய்ய முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் யாரும் வேலை செய்ய முடியாது. ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் MS DOS. முன்னாடி வந்து MS DOS டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இருந்துச்சு. ஓகேவா, அந்த MS DOSல ஒரு டைம்ல ஒருத்தர் மட்டும்தான் ஒரு சிஸ்டத்துல ஒர்க் பண்ண முடியும். அந்த சிஸ்டத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சு வேற எந்த சிஸ்டமும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வர்னு ஒரு சிஸ்டம், சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமும் ஒரு சிஸ்டத்தை மட்டும் வச்சுட்டு அதுல மட்டும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல கனெக்ட் பண்ணிக்கிற எல்லா சிஸ்டத்தையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம அந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு எல்லாமே யூஸ் பண்ணலாம், அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது மல்டி யூசர். ஆனா சிங்கிள் யூசர்ல ஒருத்தர் மட்டும்தான் ஒரு சிஸ்டத்துல ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, ஒன்றுக்கு மேற்பட்ட சிஸ்டத்தை அதுல கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் MS DOS. ஓகே, ஒரு டைம்ல ஒருத்தர் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது வந்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பல பயனர் இயக்க அமைப்பு. பல பயனர் இயக்க அமைப்பு அப்படின்னா இட் இஸ் யூஸ்லி இன் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம்ல, அது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா, it allows same data and the same application to be accessed by multiple user. ஒரே தரவுகள், ஒரே டேட்டானா தரவு, ஒரே இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், தகவலா இருக்கட்டும், தரவா இருக்கட்டும், ஒரே டேட்டாவா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அல்லது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எனி அப்ளிகேஷனா இருக்கட்டும், MS விண்டோ வந்து MS DOS சாரி MS Word வந்து அந்த சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டத்துல மட்டும்தான் இருக்கு. MS Word இருக்கு, MS Excel இருக்கு, PowerPoint எல்லாமே அந்த ஒரு சிஸ்டத்துல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். பட் அந்த சர்வர்ல இருந்து நம்ம 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம். LAN கனெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, LAN ஏரியா நெட்வொர்க், ஒரு 10 சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு ரூம்ல. ஓகேவா, அப்ப அந்த 10 சிஸ்டத்துக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சு எல்லாருமே ஒரே அப்ளிகேஷனை எடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஒரே டைம்ல ஒரே அப்ளிகேஷனை எல்லாரும் எடுத்து பயன்படுத்த முடியும். தட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் அலோஸ் சேம் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன், ஒரே டைம்ல டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் டு பி ஆக்சஸ் பை மல்டிபிள் யூசர், நிறைய பேர்த்தால எடுத்து பயன்படுத்த முடியும் அட் த சேம் டைம், ஒரே டைம்ல. தட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுல ஒரு யூசர் தான் ஒரு டைம்ல பண்ண முடியும். இதுல பல யூசர்ஸ், பல பயனர் வந்து என்ன பண்ண முடியும், ஒரே டைம்ல பல தரவுகள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் நம்மளால எடுத்து வேலை செய்ய முடியும். இதுதான் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, இந்த கிளாஸ்க்கு இந்த டாபிக் போதும். இன்னைக்கு பார்த்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இயக்க அமைப்பின் சிறப்பியல்புகள். இயக்க அமைப்பின் சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ், அதனுடைய சிறப்பியல்புகள்னா அது என்னென்ன ஒர்க் பண்ணுது, அதனால என்ன யூஸ், அதனால அதுதான். ஓகேவா, பயனர் இடைமுகம். நம்ம பயனருக்கும் ஹார்ட்வேர் பார்ட்ஸுக்கும் நமக்கு இன்டர்ஃபேஸா இருக்கிறதுனால, இடைமுகமா இருக்கிறதுனால. அடுத்தது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், பாதுகாப்பு மேலாண்மை. பாதுகாப்பு நமக்கு எப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ பாதுகாப்பு மேலாண்மை. அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், கோப்பு மேலாண்மை. ஃபைல் எல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிற ஃபைல் எல்லாம் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், எந்த ஃபைலை எங்க வைக்கணும், எந்த ஃபைலை எங்க வைக்கணும், இதெல்லாம் பார்த்துக்கிறது ஃபைல் மேனேஜ்மெண்ட், கோப்பு மேலாண்மை. அடுத்து மெமரி மேனேஜ்மெண்ட், நான் சேவ் பண்றதுக்கு கரெக்டான இடம் இல்லைன்னா நமக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணல, மொபைல்ல சேவ் பண்றது கூட வந்து நம்ம இதை சேவ் பண்ற அளவுக்கு மொபைல்ல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது இல்ல, அதெல்லாம் யார் பண்றது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்
சிஸ்டம் தான். மெமரி மேனேஜ்மெண்ட்னா நினைவக மேலாண்மை. நீங்க சேவ் பண்ற அளவுக்கு இங்க இடம் இல்ல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அங்கங்க இடம் இருக்கா என்னன்னு பார்த்து அங்கங்க சேவ் பண்ணி வைக்கிறது, எடுத்து கொடுக்கறது எல்லாமே அந்த மெமரி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல் மேலாண்மை. இப்போ வந்து வெயிட் பண்ணுங்க, உங்க ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, உங்க ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, உங்க ப்ராசஸ் வந்து உள்ள போகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குது. எப்படின்னா நம்ம கொடுக்குற வேலை நடந்துட்டு இருக்கா முடிஞ்சிருச்சா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு எப்படி வருது? இது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயல் மேலாண்மை மூலமா. ஓகேவா? அதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் செய்யும். அடுத்து ஃபால்ட் டாலரன்ஸ், பிழை பொறுப்பு. ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்றது? இதை பிரஸ் பண்ணுங்க, இப்படி ஆயிடும், இது தப்பா பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்துட்டு அதை எப்படி மேனேஜ் பண்றது? இது வந்து ஃபால்ட் டாலரன்ஸ், பிழை பொறுப்பு. இது எல்லாத்தையும் பார்க்கறது யாருன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா? இது 3 மார்க்ல கேட்பாங்க. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக் பேக்ல இருக்காது, பட் உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. வாட் இஸ் சிங்கிள் யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு என்றால் என்ன? ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு என்றால் என்ன? வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? இயக்க அமைப்பின் வகைகள் யாவை? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டைப்ஸ் வந்து சிங்கிள் யூசர், மல்டி யூசர், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூணு எழுதும். ஒற்றை பயனர், பல பயனர், அடுத்தது வந்து பரவல் இயக்க அமைப்பு மூணுமே தான் எழுதும். ஓகேவா? பரவல் இயக்க அமைப்பு பின்னாடி பார்ப்போம், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பின்னாடி பார்ப்போம், பட் டைப்ஸ் கேட்கும்போது அதுவும் சேர்த்து எழுதும். அடுத்து வாட் ஆர் தி கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? இயக்க அமைப்பின் சிறப்பியல்புகள், இந்த 6 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? பல பயனர் இயக்க அமைப்பு என்றால் என்ன? ஓகேவா? அடுத்து வாட் ஆர் தி மெயின் பர்பஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட பர்பஸ், யூசஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு கேட்டாலும், பர்பஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இயக்க அமைப்பின் நோக்கம் கேட்டாலும், அதனுடைய பயன்பாடுகள் கேட்டாலும், ரெண்டுமே 6 பாயிண்ட் எழுதி போட்டாலே அந்த ஆன்சர். ஓகே, இந்த क्वेश्चन டெஸ்ட் எழுதி பாருங்க ஸ்டூடண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். Thank you.